பனை மட்டையை வயலை சுற்றி வேலியாக போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது பனை மட்டைக்கு பதிலாக பொதுவாக முள் வெட்டி போடுவாங்க. இந்த முள்வேலி முள்ளுன்னு சொல்கிறது, வேலிக்காத்தான், இந்த மாதிரி முள் என்னன்னா ஒரு வருஷத்துலேயே மக்கி போயிடும். ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப வெட்டி போடணும். வெட்டும்போது முள் குத்தும் கையில். பனை மட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஓரத்தில் இருக்கிற கருக்கு ஆபத்து. நம்ம அதை விட மற்றபடி இது வேறு எதுவும் இல்லை. இது கரையாக அவ்வளோ அரிக்காது, போட்டது அப்படியே கிடக்கும். அப்படியே கரையாக ஏறினா கூட வயலை சுற்றி ஒரு வரப்பு மாதிரி மண் மேடு ஏறும். ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் அம்மி இருக்கும், அவ்வளோதான். மட்டை திரும்ப கிடச்சதுன்னா மேலே மேலே போட்டுக்கலாம். மற்றபடி இது ஒரு நல்லா தான் இருக்குது எனக்கு. இது பழைய மட்டை. இதுக்கப்புறம் ஒரு போட்டு 5-6 மாதம் மேலே ஆகுது இது இப்போ பார்க்குறது. இது இப்போ யூசேஜ்னு பார்த்தாக்கா, தண்ணி மழை அதிகமாக பெய்யும்போது தண்ணி வந்து ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு போகும்போது மேலே கிடக்கக்கூடிய சருகுகள், மக்கின எருவோ அது மாதிரி எதுவுமே வந்து பக்கத்தில் வெளியில் அடிச்சுட்டு போகாது, மண் அரிப்பு இருக்காது. இது போட்டு ஒரு வருஷம் ஆகுது, அப்படியே தான் கிடக்குது. கரையான் ஒரு சில இடத்துல ஏறி இருக்குது, இருந்தாலும் அவ்வளோவா எதுவும் இல்லை, ஆகலை, அப்படியே தான் கிடக்குது. இதுக்கு மேலே வேணால் இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். இந்த பனை மட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.